இங்க பார், இப்போ வர கோலத்தை காலை எழுத்துறா. சும்மாவே கோவத்துல இருக்காரு. என்னடா அது புதுசா இருக்கு? டேய் கேக்குறேன்ல, சொல்லுடா. என்ன கொஞ்சம் அழகா பெத்துட்டல, அதான் பொண்ணுங்கலாம் ஓவரா சைட் அடிக்குது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அதெல்லாம். நீ ஏண்டி வாயை பழக்கிற? கடங்காரட்டையும் தப்பிக்க டெய்லி ஒரு கெட்டப்பு, அதுல ஒன்று ஹெல்மெட்டு. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? சைக்கிள்ல ஹெல்மெட் மாட்டி போனா எனக்கு தெரியாது நினைச்சியா? கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்க. பேசுடா. ஹலோ, நான் உங்க அப்பா கணேசாவை பேசுறேங்க. என்ன கேனேன்னு நினைச்சியா? இப்போ உங்க அப்பா குரல்ல மிமிக்ரி பண்றியா? பிராடு பிராடு பிராடு. ஹலோ, இந்த பிராடுகளான் பேசுற வேலையெல்லாம் வச்சு சொல்லிட்டேன். மரியாதை பேசு. நீ அவனோட அப்பன் தான் பேசுறியா? என்ன ஓவரா சவுண்ட் கொடுக்குற? இப்படி ஒரு உருப்படாத புள்ளைய பெத்து போட்டு மரியாதை வேற எதிர்பார்க்கிற? இங்க பாரு, என்னைக்கா ஒரு நாள் மாட்டாம போவ, அப்ப பாரு எல்லாத்தையும் உருவிட்டு உன் மகனை மட்டும் இல்ல உன்னை சட்டியோட ஓட விடுறேன். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எழுத மாட்டீங்களா? எடுக்காத. உன்னால அந்த மாதிரி ஓட முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குமே. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? அதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு வர்ற பர்சனல் கால்லாம் எடுத்து பேசக்கூடாதுங்க. தொட்டதுக்கெல்லாம் கடங்காரன்றாரு. இவரா திருப்பி கொடுக்க போறாரு. என்னம்மா நான் சொல்றது? நான் ஏன்டா கொடுக்கணும்? என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? சொல்றா, என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? என்ன கேட்டா நீங்க பாத்தீங்க? என்னம்மா நான் சொல்றது? டேய், எந்த ஊரோட அப்பன் புள்ளைய கேட்டு புள்ள பேக்குறான்? அதே தான் நானும் கேட்கிறேன். எந்த ஊர்ல புள்ள அப்பனை கேட்டு கடன் வாங்குறேன்? என்னம்மா நான் சொல்றது? சே, நீ திருந்தவே மாட்டேடா. சத்தியமூர்த்தின் பேர் வச்சு நான் என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு நீ என் பேரை சொல்லி ஏமாத்தினியோ, இனிமே ஒரு பாய உனக்கு கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நானே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுவேன், அப்பதான் நீ திருந்துவேன். இன்னைக்கு பேங்க் மேனேஜர் ஃபோன் போட்டு உனக்கு லோன் தருவான்னு சொன்னதே நான் தான். என்ன பாக்குற? அவர் என்னோட ஃப்ரெண்டுடா. இப்படியா பண்ணுவீங்க? எப்போ வந்தாலும் இந்த பணம் கிடைக்கும்டா. நகை அடமானம் வைக்கணும். உள்ள போங்க. வேண்டானே, சொல்றது கேளு, உனக்கு நல்லதான் சொல்லுவேன். டேய், யாரா? எங்கடா போறீங்க? நகை அடமானம் வைக்கிறதுக்காக வந்தோம். சரி சரி, போங்க போங்க. இவன் தான் பாண்டியன், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறான். நான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் எவன்ட்டையும் அடவு வச்சதில்ல, அதான் தெரில. என்ன வேணும்? எவ்வளோ வேணும்? 40,000. 40,000மா? எத்தனை பவுனு? என்ன 40,000 பணம் கேட்குற? எத்தனை பவுன்னு அவன் மூஞ்சியை பார்க்குற? என்னோடது இல்லைண்ணே. உன்னோடது இல்லையா? அப்போ திருட்டுனாயா? இவன் லவரோடதுண்ணே. என்ன ஓன் லவர்தா? டேய், யாரோட லவரா? வாங்கடா. இதில் யாரா லவ் பண்ணுறது? நான் தான் சார். என் லவரோட செயின் அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தோம். அப்படியா? செயினுங்க அவர்கிட்ட இருக்கு சார். உன் லவர் என்ன பண்ணுது? இதே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? என் லவரும் அதே காலேஜில் தான் படிக்குது. டேய், பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணே. ஏன்டா ஏன் லவருதுன்னு சொன்னேன்? விட்றா, பின்ன எப்படிதான் சமாளிக்கிறது?
சாரிப்பா, ரொம்ப பசிச்சுச்சுப்பா. சாப்பிடு சாப்பிடுப்பா. இருப்பா. நல்லா சாப்பிடியா? சொந்த வீட்டுக்குள்ளே செவரை எரிக்க வச்சு திருட மாதிரி வந்து நிற்கிறியப்பா. சாரிப்பா, நடு ராத்திரில உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னாப்பா இப்படி வந்தேன். இத்தனை நாள் நீ சாப்பிட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இப்படி பட்னியாக சுற்றுறேன்னு இன்னைக்கு தான்டா தெரிஞ்சுது. நேரத்துக்கு சாப்பிட்ருக்கியா? நிம்மதியாக தூங்கியிருக்கியா? என்னைக்காவது உன் செல்ஃபோனை பயம் இல்லாமல் எடுத்து அட்டன் பண்ணியிருக்கியா? அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கிட்டு உன் சுதந்திரத்துக்கு விலையாக கொடுத்துட்டியா? நீ சொல்கிற மாதிரி கடன் வாங்கி பிஸ்னஸ் மேன் ஆகலாம். ஆனால் கடனை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்க ஒரு பிஸ்னஸ் மேனை காட்டுறான். முன் அனுபவம் இல்லாமல் ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற, அதனாலே எல்லாத்துலேயும் தோற்று போகிற. சும்மாவா சொன்னாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். ஏதாவது ஒரு தொழிலை முழுசா கற்றுக்க, அதே ஆரம்பி. கண்டிப்பாக ஜெயிக்கலாம்ப்பா. சத்யா, நம்ம பரம்பரையே வாடகை வீட்டில் வாழ்ந்த பரம்பரைப்பா. இது நமக்குன்னு நானே கஷ்டப்பட்டு கட்டின வீடு. நல்லா இருக்கவங்க கூட வீடு கட்டும்போது எங்கேயாவது கடன் வாங்குவான். நான் ஒத்த ரூபா கூட வாங்கல. ஏன் தெரியுமா? எனக்கு அப்புறம் அது உனக்கு பாரமாயிடக்கூடாதுன்னு தான். கடனை வாங்கிட்டு தரலன்னா 4 பேர் நம்மளை வந்து திட்டுவான். ஒருத்தன் திட்டினானா நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடும்பா. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்பா. உனக்குன்னு கட்டிருக்கிற இந்த வீட்டை பாத்தியா? இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வாழலாம். நான் கொஞ்சம் வெளியே போகணும். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நோட்ஸ் வாங்கணும். என்ன நோட்ஸ்ன்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு வர சொல்லி படிச்சுக்க. நீ போகக்கூடாது. என்ன ஏன் இப்படி சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ற? ஒரேடியா கொன்னுடு, நிம்மதியா போய் சேர்ந்துடு. சந்தேகப்படுறேனா? என்னை எதிர்த்துக்கிட்டு உன்கிட்ட பழக இன்னொருத்த இனிமே பிறந்துதான் வரணும். அண்ணே, அவன் வந்திருக்கானே. எவன்டா? அண்ணியோட செயினை பிடிங்க நம்மகிட்டே அடமான வச்சான்ல, அவன் தானே வந்திருக்கான். ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட வாங்கின படம் இந்த வட்டியோடு இங்கே இருக்குது. அது கொடுத்துட்டு போதான் வந்தோம். வரேங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல உன்னை நான் பார்க்க கூடாது. பார்த்த இடத்துலயே பணம் ஆயிடுவேன். தம்பி, வா போலாம்.